ஆகவே கிறிஸ்து வரமாட்டான். ஆவியானவர் தன் ஆயர்களை கொண்டு வேத சத்தியத்தை கொண்டு தன் சபை எந்த விதத்திலும் சிதறாதபடிக்கு, பிசாசால் சிதறாதபடிக்கு, கள்ள உபதேசங்கள் நுழையாதபடிக்கு, கேடான உபதேசங்கள் ஜனங்களை வந்து பிடிக்காதபடிக்கு, மாய்மாலமான உபதேசங்கள் ஜனங்களை தொட்டு விடாதபடிக்கு, சத்தியத்துக்கு நேராக சபை நடக்கபடி மிக ஜாக்கிரதையாக ஆவியானவர் தன் ஆயர்களை கொண்டு சபையை பாதுகாக்கிறார். மணவாளன் வருகிறார். என் அன்பானவர்களே, இந்த இடத்துல விசுவாசிகளான நீங்கள் அறிய வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் அது என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. நமக்காக நித்திய வீட்டை பரலோகத்தில் கட்டியிருக்கிறார். அந்த ரட்சிக்கப்பட்ட கள்ளன், அந்த பாவி, அவன் ஆத்மா, அவன் சாகும்போது எங்கே போனது? பரதேசுக்குள் போனது. இந்த சத்தியத்தை கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேர் அறியாம இருக்கிறதுனால நிறைய கள்ள உபதேசங்கள் நிறைய பேர். நான் போன வாரம் பரலோகம் போய் வந்தேன், வளர்தா போன வாரம் பரலோகம் போய் வந்தேன், என்னமோ கோவில்பட்டி போய் வந்த மாதிரி, இந்த பக்கம் மேலூர் போய் வந்த மாதிரி, போன மாதம் நான் பரலோகம் போய் வந்தேன், பிதாவை பார்த்தேன், அவர் என்கிட்ட மணிக்கணக்காக பேசி இருந்தார். இதோட இன்னும் மிஞ்சி போயிட்டார் ஒரு மனுஷன் திருச்சியில். அந்த மனுஷன் என்ன பண்ணார்னா, நான் போன மாதம் பரலோகம் போனேன்னா எனக்கு பசி வந்து விட்டது, உடனே சோர்ந்து போயிருந்தேன். அப்போ தேவன் கேட்டார், என்ன மகனே முகம் சோர்ந்து போயிருக்கிறாய்? அப்பா, நான் காலையிலான 2 இட்லி எப்போவுமே நான் சுட சுட சாப்பிடுவேன், பரலோகத்து வந்ததுனால பசி என்ன பண்ணுறது எப்படி? உடனே தேவன் சொன்னார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சரவணபவன் ஹோட்டல் கூட இருக்குது, பரலோகத்தில் கூட இருக்குது, இப்பொழுதே உனக்கு 4 இட்லி நான் ஏற்பாடு பண்ணுகிறேன் என்று சொன்னோட என்ன ஆச்சரியம், கபிரியல் தூதுவன் ஒரு பிளேட்டில் அப்படியே ஆவி பறக்குதுங்க, 4 இட்லியோட வந்து எனக்கு முன்னால் நின்னா, ஓ என்ன இது சுட சுட இருக்குதே, ஆமாப்பா சரவணபவன் பிரான்ச் கூட ஓபன் பண்ணிக்கிறாங்க, உங்கள் மாதிரி இழிச்ச வாய்களுக்கெல்லாம் இது வேணும் இல்லை என்று எனக்கு சொன்னார். நான் இட்லி சாப்பிட்டு விட்டேன், கை கழுவிட்டு திரும்பி பார்த்தால் இயேசுநாதர் டவுல் வைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். என்ன ஆச்சரியம்! இந்த மாதிரி கதையை கேட்டு 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 ரசிகர் கூட்டங்கள்லாம் வந்துச்சு தமிழ்நாட்டில் நிறைய பேர். ஒரு பரலோகம் போனாராங்க. ஒருத்தர் எடுங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் எடுங்க, 13ஆம் வசனம் படிங்க. கர்த்தராகிய இயேசு சொல்றார், கேளுங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அது ஆபிரகாமா இருக்கட்டும், மோசஸா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நாமா இருக்கட்டும், யாரும் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது ஆண்டவர் இயேசு வர்ற வரைக்கும். அப்ப எங்க போனாங்க இவங்கெல்லாம்? பரதேசுக்குள்ள. பரதேசு என்பது வேறு, பரலோகம் என்பது வேறு. மணவாளனான இயேசு வரும்போது அப்போதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆக நண்பானவர்களே, இந்த சத்தியத்தை அறியாம போனதுனால கிறிஸ்தவத்தில் குறிப்பா தமிழ்நாட்டு ஊழியர்கள் எல்லாம் பாதி பேர் தனக்குன்னு ரசிகர் கூட்டங்கள் எல்லாம் உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கெல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ கூட ஒரு கிறிஸ்தவ தாத்தாக்கிறார், டிவியில் அப்பவும் பேசுவார், 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் பரலோகம் போயிருந்தேன். அப்போ எனக்கு கர்த்தர் சொன்னார், நீ ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டுடியோ கட்டுப்பா, 500 கோடி ஆகும் தேவனே, உடனே கவலைப்படாத. தமிழ்நாட்டில் இழிச்சவாங்க என் ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க என்ன சொன்ன கதை சொன்னாலும் அனுப்புவாங்க, மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டாங்க, சபை கட்ட பணிகள் அனுப்ப மாட்டாங்க. இந்த பரலோகம் போய் வந்தாங்களே இவங்களுக்கு மாத்திரம் அனுப்பினே பண்ணு, ஏன்னா பரலோகத்துக்கு டிக்கெட் வேணும்ல, அதனால தான் இவங்களாம் அனுப்புவாங்கப்பா, ஒன்றும் கவலைப்படாது. நீ கீழே இறங்கி போயிட்டு 500 கோடியை எங்க ஜனங்க கிட்ட எப்படியாவது சொல்லி வாங்கிக்கப்பா சொல்லிட்டாரு. அதனால நான் 500 கோடிக்கு ஒரு ஸ்டுடியோ அமைக்கணும், என்ன ஸ்டுடியோ அமைக்கணும் கொடுக்க நான் போன பரலோகம் வரமாசம் கூட போறதுக்கு இருக்கிற பிளான்ல இருக்கிறேன். என் அன்பானவர்களே, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்துக்கு ஏறினவருமான மனுஷகுமாரன் இல்லாமல் யார் ஒருவனும் பரலோகத்துக்கு ஏறினது கிடையாது. இந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கங்க முதல்ல.